இருக்கும். கீழாநெல்லி மூலிகைக்கு மோர் அப்படின்றது ஒரு அனுப்பானம் மாதிரி. இதனால் நீங்கள் தயிர் கெட்டி தயிரோட தண்ணி சேர்த்து அரைக்கும் போது அது மோர் ஆயிடுது இல்லையா. கீழாநெல்லி மூலிகை நீங்கள் விழுது மாதிரி ஏதாவது அரைத்து நீங்கள் ஒரு கோலி சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு கிளாஸ் மோர், உப்பு வேணாம், உப்பு இல்லாமல் வேணும்னா இந்து உப்பு பயன்படுத்திக்கலாம். ஒரு கிளாஸ் மோர் நீங்கள் இதோட சேர்த்து குடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது சீக்கிரமே ஜாண்டிஸ் நோய் பாதிப்புலேருந்து வெளிவர முடியும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 30லேருந்து 40 நாட்கள் வரைக்கும் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு படிப்படியாக அதோட நோய் தீவிரம் குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். ஏன்னா நம்ம இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா ரத்த சர்க்கரை அளவு எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்க முடியும். ஃபாஸ்டிங் அதிகமாக இருக்குது, இல்லை பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு போஸ்ட் பிராண்டியல் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த கீழாநெல்லி மோர் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம் 45 நாட்கள் வரைக்கும். உங்களுக்கு பார்டரில் மெயின்டைன் ஆகுது, எப்போவுமே ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகாமல் மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்தா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தொடர்ந்து இந்த